ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அப்படின்னாலே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது இந்த சண்டை காட்சிகள் அப்படின்னாலே நமக்கு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தான் ஞாபகத்துக்கு வருவார். நிறைய பேருக்கு இன்னும் அந்த ஏழுமலை படம் மறக்கவே முடியாதுல்ல. அந்த அளவுக்கு நம்ம அர்ஜுனை அணுவா ரசிச்சிருக்கோம். தமிழ் சினிமாவில் அதிகமான சண்டை படங்களை தந்த ஒரு ஆள்னா அர்ஜுன் தான்ல. நம்ம ஆக்ஷன் கிங்கோட பிளாஸ்ட் திரைப்படம் வெளியாகி இருக்கு. நிறைய பேர் அந்த திரைப்படத்தை பற்றி பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. பிளாஸ்ட் திரைப்படம் எப்படி இருக்கு, திரையரங்கு போய் பார்க்கலாமா, இப்படிங்கிற பல விஷயங்களை இந்த வீடியோவில் பேச போகிறோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சக்தி எஃப்எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிளாஸ்ட் படத்தோட கதை, தமிழகத்தில் 7,000 கோடி மதிப்புள்ள ஒரு சுரங்க ஒப்பந்தத்தை எடுக்கிறாரு வில்லன் ஜான் கொக்கன். அதற்கு 1000 கோடி லஞ்சம் கேட்கிறார் மந்திரி தேனப்பன். அதை வில்லன் பவன் அருண் சிதம்பரம் மூலமாக கொடுக்க பிளான் பண்றாங்க. அந்த பணம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்துல அர்ஜுன், அபிராமி, பிரீத்தி முகுந்தன் குடும்பம் சிக்குது. பணம் செல்வது தடைப்படுது. சாதாரண ஹெட்மாஸ்டர் குடும்பம் தானே என நினைத்து அந்த குடும்பத்தை அழிக்க நினைக்கிறது வில்லன் டீம். அதன் பின் என்ன நடக்குது என்பதை பக்கா ஆக்ஷன் பின்னணியில கொடுத்திருக்கிறாரு புதுமுக இயக்குனர் சுபாஷ் கே ராஜ். யாருமே இது முதலாவது திரைப்படம் அப்படின்னு சொல்ல முடியாது. முதல் படத்திலேயே சுபாஷ் கே ராஜ் யார் அப்படிங்கிறத நிரூபிச்சு காட்டியிருக்காரு. அர்ஜுன் குடும்பத்தினர் அப்பாவிகள் என நினைத்து அணி அணியாக வரும் வில்லன்களை அப்பா அர்ஜுன், அம்மா அபிராமி, மகள் பிரீத்தி முகுந்தன் ஆகியோர் எப்படி ஆக்ஷனுக்கு மாறி அழிக்கிறார்கள் என்பது பிளாஸ்ட் கதையின் முக்கியமான விஷயம். வழக்கமா தனது படங்கள்ல அர்ஜுன் சண்டை போட்டு வில்லன்களை அழிப்பாரு, பல பேரை கொன்னு தன்னோட குடும்பத்தை காப்பாற்றுவாரு. இதுதான் எப்பவுமே அர்ஜுனோட படங்கள் இருக்கும். ஆனா பிளாஸ்ட் திரைப்படத்துல அவரோட மனைவி, மகள், இவரு அப்படின்னு சேர்ந்து ஆக்ஷன்ல கலக்கிருப்பாங்க. அர்ஜுனை பத்தி சொல்லவே தேவையில்ல. சண்டை காட்சிகள்ல பொறி பறக்க வைத்து விட்டு அப்பா பாசம் காட்சிகளிலும் அமர்க்களம் பண்ணியிருக்காரு. அர்ஜுன் எப்பவுமே ஆக்ஷன் காட்சிகள்ல வேற லெவல் தான். இதுவரை கவர்ச்சியா யூத்ஃபுல்லா நடித்து வந்த பிரீத்தி முகுந்தன் இதுல ஓம்லியாக வராங்க. அதே சமயம் பாலியல் சீண்டல் கொடுக்கும் ஐடி மேனேஜரை கார்ல அடிச்சு துவைக்கிற சீனா இருக்கட்டும், தன்னோட செயினை பறிக்க நினைக்கும் வில்லன்களை அடித்து நொறுக்கிற சீனா இருக்கட்டும், வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும் வில்லன் டீமை கொன்று குவிக்கும் சீனா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே வேற லெவல் பண்ணிருக்காங்க. நம்மளே பிரமிச்சு பார்க்கிற அளவுக்கு தன்னோட நடிப்பை முழுமையா வெளிப்படுத்திருக்காங்க. இடைவேளைக்கு பிறகு அப்பா அர்ஜுனுடன் இணைந்து போடுற சண்டை காட்சிகளும் அமர்க்களம். இந்த பிளாஸ்ட் படத்துக்கு பிறகு பிரீத்தி முகுந்தனுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. முதல்ல அப்பாவியாக பாசக்கார அம்மாவாக வரும் அபிராமியும் ஆக்ஷன்ல வெளுத்து வாங்குறாங்க. இந்த 2 பேரின் கதாபாத்திரங்களும் அவர்கள் சம்பந்தப்பட்ட காட்சிகளுக்கு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. மெயின் வில்லனாக தொழிலதிபராக வருகிறார் ஜான் கொக்கன். அவர் நடிப்புல எந்த புதுமையும் இல்ல. பவன், அருண் சிதம்பரம் என மற்ற வில்லன்களும் அவ்வப்போது சவுண்டு விடுறாங்க. போலீஸ் அதிகாரியாக வரும் திலீபன் மனதுல நிற்கிறாரு. ஆக்ஷன் படம் என்றாலும் இடைவேளை வரை 1-2 ஆக்ஷன்களுடன் அமைதியாக செல்லுது. அதுலயும் அந்த இன்டர்வல் சீன் வேற லெவல்ல இருக்கும். அதுக்கு பிறகு ஆக்ஷன் மட்டுமே அதிகமா இருக்கு. அது ஒரு கட்டத்துல போர் அடிக்குது. வில்லன் கேங்ல பல பேர் செத்துக்கிட்டே இருக்காங்க. போலீஸ் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. சில சமயம் சண்டை காட்சிகள் திணிக்கப்பட்டு இருக்குது. அதுவும் ஒரு பெரிய மைனஸாவே பார்க்கப்படுதுங்க. நம்ம கேஜிஎஃப் இசையமைப்பாளர் இருக்கார்ல, அவர்தான் இந்த படத்துக்கும் இசையமைச்சிருக்காரு. பாடல்கள் இல்ல, ஆனா சண்டை காட்சிகளுக்கு அவருடைய இசை பெரிய பிளஸ் தான். கேஜிஎஃப்லயே வேற லெவல் பண்ணிருப்பாரு, சொல்லவா வேணும். இந்த படத்திலையும் ஒரு பெரிய பிளஸ் அவரோட இசை. இந்த திரைப்படத்துல இன்னொருத்தர் முக்கியமா பாராட்டியே ஆகணும்னா இந்த திரைப்படத்தினுடைய ஃபைட் மாஸ்டர் தான். வேற லெவல் பண்ணியிருப்பாரு. அந்த ஒவ்வொரு ஃபைட்டுமே ரசிக்கிற மாதிரி இருக்கு. போலீஸ் விஷயங்கள்ல ஏகப்பட்ட கேள்விகள். கதையை இன்னும் அழுத்தமா உணர்ச்சி பூர்வமா சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு கட்டத்துல தோணுது. ஆனாலும் வீட்டுல உள்ள பெண்களும் வீரமாக இருக்கணும், தற்காப்பு கலையை கத்து இருக்கணும், பிரச்சனை வந்தா யாரையும் நம்பாம நம்மளே களத்துல இறங்கி பாடம் கற்பிக்கணும், பாலியல் சீண்டல் வந்தா பறந்து உதைக்க வேண்டும் என்ற கருவும், குடும்ப கதையில் ஆக்ஷனை புதுமையாக கொண்டு வந்த விதமும் படத்தை ரசிக்க வைக்குது. குடும்பத்துடன், குறிப்பா வீட்டு பெண்கள், பெண் குழந்தைகள் அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இந்த பிளாஸ்ட். பிளாஸ்ட் அப்படின்னு சொன்னாலே அதிரடி அப்படின்னு சொல்லிடலாம். உண்மையிலே இந்த 2026 தமிழ் சினிமாவில் வார நிறைய படங்கள் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லாருமே கருப்பு திரைப்படத்தை ஒரு வெற்றி திரைப்படமா நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த பிளாஸ்ட் திரைப்படத்தையும் ஒரு பெரிய வெற்றி திரைப்படமா கொண்டாடுவாங்களா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்தான் பார்க்கணும். உண்மையிலேயே படம் ரொம்ப நல்லா இருக்கு. அர்ஜுனோட படங்கள்ல இந்த படம் ஒரு முக்கியமான படமா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்க பிளாஸ்ட் திரைப்படம் பார்த்துட்டீங்களா? படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் நிச்சயமா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சக்தி எஃப்எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.